சம்ஸ்கிருதத்திலே 3 உண்டு. ஒருமை, இருமை, பன்மை. நாம தமிழ்ல ஒருமை பன்மை தானே வச்சிருக்கோம், ராமன் ராமர்கள். ஆனா வடமொழியில 3 உண்டு. ராமஹ ராமௌ ராமாக, ராமம் ராமௌ ராமான். ராமஹான்னா ஒரு ராமர், ராமௌ 2 ராமர்கள், ராமாக 2னுக்கு மேற்பட்ட ராமர்கள். கிருஷ்ணஹ கிருஷ்ணௌ கிருஷ்ணாக, கிருஷ்ணன்னா ஒரு கிருஷ்ணன், கிருஷ்ணவுனா 2 கிருஷ்ணர்கள், கிருஷ்ணாகனா 2க்கு மேற்பட்ட கிருஷ்ணர்கள். அப்ப இந்த இருமை இருக்கு, அதுக்கப்புறம் பன்மை. அப்ப பன்மை வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர் இருந்தா தான் பன்மையில ஒரு சொல்லையோ உபயோகப்படுத்த முடியும். அதுக்கு முதல்ல தாத்து ரூபாவளி எல்லாம் நொற்று பண்ணுவா, சப்தமஞ்சரி நொற்று பண்ணணும். அகம் ஆவாம் பயம், மாம்மா ஆவாம் நவ் அஸ்மாகம் நக, ராமஹ ராமோ ராமஹ, ராமம் ராமோ ராமானு, ராமேண ராமாபியாம் ராமை. எல்லாம் சம்ஸ்கிருத பாலபாடம் ஆரம்பிக்கிறச்சேவே நொற்று பண்ண சொல்லுவா. நிறைய மனப்பாடம் பண்ணாதான் வடமொழி நன்னா வரும். அது நம்ம அப்படி படிச்சுன்னு போற மொழி இல்லை, நிறைய படிச்சு 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 உள்ளத்துல தேக்கி வச்சுக்கணும். அப்ப ராமஹ ராமோ ராமாக. அதை போல நான் சொன்னால் நாங்கள் இருவர், நாங்கள் 2னுக்கு மேற்பட்டவர்கள். ராமன் என்ன சொல்லியிருக்கார்? கௌசல்யை பார்த்து குருஸ்வஸ்வயனானினஹா, எங்களுக்கு மங்களத்தை சொல்லு, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறச்சே பன்மையை பிரயோகப்படுத்தியிருக்கார். இப்ப லக்ஷ்மணன் ராமர்கிட்ட கேட்கிறார், 1 நீ ராமா, 2 சீதை. ஆனா சொல்லல பிரயோகம் பண்ணச்சே 3 பேருக்கு மங்களத்தை சொல்லுனியே, அந்த 3வது யாரை நினைச்சுன்னு சொன்னேன்? இல்லைன்னு நீ 2 தானே சொல்லியிருக்கணும். எங்க 2 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் 3 பேர் சொன்னேன்னா? ஆமா, ஏதோ 3 பேர்னு ஒரு சப்தத்துக்காக சொன்னோம். அந்த சொல்ல சொன்னத்தை பாம்புக்கு காது நன்னா கேட்கணுங்கிறது சரியா இருக்கு. என்ன பாம்பே தானே இவர் பிறந்திருக்கார், அதனால நாம அங்க பேசினத்தை இவர் கேட்டு இருக்கார் போல இருக்கு. வேணும்னு ராமன் திரித்தான். லக்ஷ்மணா, நீ நினைக்கிற மாதிரி நான் பேசல. ரொம்ப பெரியவாள்லாம் தங்களை பத்தியே பன்மேல சொல்லி பாடும் இல்லையோ. நாங்கள் வந்தோம், நாங்கள் போனோம், நாங்கள் பேசினோம். ஒரு ஆதீனம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்க பெரிய மட்டாதிபதிகள்லாம் பேசினா நான் சொல்ல மாட்டான், நாங்கள் வந்தோம்னு வாழும் இல்லையோ. ராமன் சட்டுன்னு மாத்தினார். அப்படின்னு நினைச்சுட்டு சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் என்னையே தான் லக்ஷ்மணா 3 பேரா சொல்லுண்டேன், நாங்கள்னு என்னத்தான் சொல்லுண்டேன்னு சமாளிக்கிறதுக்கு பார்த்தார். லக்ஷ்மணன் சொன்னா போனா போதும். அது கௌசல்யன் இடத்துல பேசினது. அடுத்து சீத்தையின் இடத்துல பேசினியே, அப்பவும் என்ன அழைச்சிட்டு போறதா சொன்னியன்னார். உன்னை பத்தி அங்கேயும் பேச்சே வரலையே லக்ஷ்மணா, எப்ப பேசினேன்னு ராமன் கேட்கிறார். பேசி இருக்கிறாய், நீ என்ன சொன்னேன்? முதல்ல சீதையை வரவாண்டான்னு சொன்னியோ இல்லையோ. அப்ப அவள்கிட்ட பேசச்சே, நான் 14 வருஷம் சட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஊருக்கு போயிருக்கிற பரதனு சத்ருகனும் வருவா. பரதனை வந்தா கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கோ, சத்ருகனன் திரும்பி வந்தா வயத்துல பிறந்த பிள்ளையா நினைச்சுக்கோ, தசரதனை சொந்த அப்பாவா நினைச்சுக்கோ, கௌசல்ய சொந்த அம்மாவா நினைச்சுக்கோ. இப்ப எப்படி 14 வருஷம் நன்னா பார்த்துக்கோ. வந்த மருமகள்னு நினைக்காதே, மகளாரு, இந்த வீட்டு பெண்ணாரு. பரதனை தம்பியா நினைச்சுக்கோ, சத்ருகனனை பிள்ளையா நினைச்சுக்கோ. எல்லாம் சொல்லிட்டு வந்தீராமா. லக்ஷ்மணனை என்னவா நினைச்சுக்கோன்னு அவள்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு இவர். அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ லக்ஷ்மணனை என்னவாவும் நினைச்சுக்க வேண்டாம்னா கூட கொண்டு போறாருன்னு தான் அர்த்தம். மற்ற பேரை விட்டுட்டு போறார். அதனால பரதனை நினைச்சுக்கோ, சத்ருகனை நினைச்சுக்கோ, என்ன அழைச்சின்னு போறே. அதனாலதான் உனக்கே உன் மனசுக்கே தெரியாம என்ன கூட்டின்னு தான் போற ராமன்னா. சரி சரி வா, இவர்கிட்ட இனிமே பேசிய பிரயோஜனம் இல்லை, இவரையும் கூட கூட்டி போவோம். ராமன் ஏற்றுக்கொண்டான். அவ்வளவு நன்னா பேச்சு சாமர்த்தியம் வச்சிருக்காரே. எங்கேருந்து பிடிச்சார்னால், ஆதிசேஷனுக்கு தலை 1000, நாக்கு 1000. 1000 நாக்குகள் கொண்டவரோ இல்லையோ. வாயோரீர் 500 துதங்கள் ஆர்ந்த வளையுடம்பின் அடல் நாகம் உமிழ்ந்த சிந்தி வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பறந்ததன்கள் பெண்ணிக்காயோன். குலசேகராழ்வார் பெருமாள் திருமையில ஆரம்பத்துல சாதிக்கிறார். 1000 தலைகள், அதுல இருக்கிற 1000 நாக்குகள். ஒரு நாக்கு இருக்கிற நாம பேசுறதே கட்டுப்படுத்த முடியல. 1000 நாக்கு இருக்கிறவருக்கு எத்தனை பேச்சு சாமர்த்தியம் இருக்கும். நல்ல வேளை நம்மாட்ட அவர் நாக்க வீணாக்குறது இல்லை. அவர் 1000 நாக்கையும் நன்னா பயன்படுத்துறார். நாம ஒரு நாக்கை வச்சுட்டே தேவையில்லாத நிறைய பேசிட்டு இருக்கோம். அவருக்கு 1000 நாக்கு இருந்தால் அது பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக. அப்போது பிரார்த்திக்கிறார். நச்ச சீதா தயாஹீனா நச்ச அகமபி லக்ஷ்மண முகூர்த்த நக அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவஹ ஜலான் மத்ஸ்யாவிவோத்ருதௌ. ராமன் திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். சப்ராது சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாச்ச அதியசாஹ ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காகுத்ஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். சீதை திருவடிகளை பற்றி ராமனிடத்திலே சரணாகதி செய்து என்னை விட்டு போக வேண்டாம், என்னை கூட அழைத்து கொண்டுதான் போக வேண்டும்னு அப்ப பிரார்த்திக்கிறார். ஆக லக்ஷ்மணனுக்கே இருக்கிற பெருமை என்ன, ஒரு வினாடி பொழுது கூட ராமனை விட்டு பிரிந்ததே இல்லை.
அதுதான் பெருமை. நாம எத்தனைக்கெத்தனை அவர் கூட இருக்கோமோ அத்தனைக்கெத்தனை பயம் இல்லாத இருக்கும். இதை பத்தி உபனிஷத்தே சொல்றது. யதா கைவைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி யதா கைவைஷ ஏதஸ்மின் நுதரமந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. பெருமாளுக்கு கிட்டக்க இருக்க கெட்டுக்கிறக்க பயமே வராதான். அவர்கிட்டேருந்து விலக விலக பயம் வந்துடும். அதனால தான் நம்ம தெரியல. இப்போ முன்னாடிலாம் தெரு மாட வீதி இருக்கும், ஒரு தெரு சன்னதி தெரு இருக்கும், எல்லாரும் அதை சுற்றி கோவிலை சுற்றியே கொடுத்துன்னு இருப்பா. சாயங்காலமானால் பெருமாளுக்கு புறப்பாடாகும். ஏகாதசி புறப்பாடு, அமாவாசை புறப்பாடு, ரோகிணி புறப்பாடு, புனர்வசு புறப்பாடு ஆகும். அதை பார்க்கச்சேவே நமக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் தீர்ந்துட்டாப்புல இருக்கும். ஒரு இராணுவம் அப்படி இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல தீவிரவாதி குண்டு போட்டாருன்னுவா, உடனே காவலாளிகள்லாம் வரா, இராணுவம் வரும், ஒரு சுத்து அப்படி 4 பக்கம் நடந்து காட்டுவாள் இல்லையோ, இராணுவம் வந்துடுத்துன்னு உடனே நமக்கெல்லாம் சரி இனிமே ஆபத்து இல்லை. அதை போல தனி மனித இராணுவம் தான் பகவான். நீ ஒரு ஆபத்தை பத்தி கவலைப்படாதே, அதெல்லாம் தீவிரவாதி ஆபத்து, காவலாளிகள் காப்பாத்திருவா. சம்சார ஆபத்திலேருந்து யார் காப்பாத்துறது? பகவான் தான் ரட்சித்தாக வேண்டும். அதுக்குத்தான் அவர் கோவிலை சுத்தி புறப்பாடு வரச்சே நமக்கெல்லாம் திருப்தி ஆயிடுறது. இப்ப என்னாச்சு, மெதுவா தள்ளி தள்ளி நகர் 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 ஒன்னொன்னா தள்ளி போச்சு. நகருக்குள்ள 4 மாடி 6 மாடி 12 மாடி 18 மாடி 24 மாடி. இவர் 24வது மாடிக்கு போகிறச்சேவே அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்னா முதல்ல கீழே வாசல்ல கயிற்று கட்டையில் போட்டுட்டு கோவில் வாசலை படுத்திருந்தார். அப்போ ரொம்ப நெருக்கமா இருந்தது, பயம் இல்லாத இருந்தது. இப்ப தெருவும் தள்ளி போச்சு, நகரும் தள்ளி எடுத்து, மாடியும் 18வது மாடிக்கு போயாச்சு. விலக விலக பயம் வந்துடும். பரதன் ராமனை விட்டு விலகி போனான், பட்டே தீர்த்தான். லக்ஷ்மணன் ராமனை விட்டு விலகாமல் இருந்தான், ஆனந்தப்பட்டே தீர்த்தான். 2 பேரும் பட்டே தீர்த்தனர். என்ன பட்டு தீர்த்தனர்? துக்கப்பட்டே தீர்த்தான் பரதன். 14 வருஷம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கான் ராமனை பிரிந்து. வருவரா 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 தெற்கு நோக்கி வைத்த கண் வாங்காம காத்துட்டு இருந்திருக்காரோ இல்லையோ. ஆனா லக்ஷ்மணனுக்கு ஏதானு குறைச்சல் உண்டோ? எப்போதும் ஆனந்தம் திருப்தியா இருக்காரு. ஏன்னா ராமனோட கூடவே இருக்காரோ இல்லையோ. அதுக்கு அழகான ஒரு கதை, நல்ல கதை. ராமன் லக்ஷ்மணன் தீர்த்தமாடுறதுக்காக போறா, கோதாவரியில குளிக்கிறதுக்கு போறா. கோதாவரி மகாராஷ்டிரத்திலே இப்பவும் நாசிக் பஞ்சவட்டின்னு கேள்விப்படுவிடு, மும்பையிலேருந்து பக்கத்துல. அதுக்கு பக்கத்துல தான் கோதாவரியினுடைய உற்பத்தி ஸ்தானம். அங்கிருந்து ஆந்திர பிரதேசத்துக்குள்ள வந்து கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி எல்லாம் தாண்டி கடலோட போய் கடக்கிறது. குளிர்காலம். ராமன் குளிக்கிறதுக்காக போயிருக்கார், லக்ஷ்மணனும் கூட சேர்ந்து குளிக்கிறார். ரொம்ப பல்லே கிட்டிச்சு போய் நாக்கெல்லாம் உறைஞ்சி போயிடுற அளவு குளிரான். அப்ப லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை சொல்றார், நமக்கு இப்போ சுமாரா 5 மணிக்கு குளிக்கணும் ராமா, 5 மணிக்கு குளிக்க போனதுக்கே இப்படி பல்லு விடவிடான்னு நடுக்கிறதே குளிரா இருக்கே. அபரராத்திரியிலே பின்னிரவு பொழுதுல பரதன் சரையூல குளிக்கிறதுக்கு போவனே, அவனுக்கு எவ்வளவு தூரம் குளிர்றதோ தெரியலையே. இதுதான் பரதனை பத்தி இப்ப லக்ஷ்மணன் சொல்லிட்டு இருக்கான். அத்தியந்த சுகசம்பிருத்தா சுகுமார சுகோச்சிதா கதன்னு அபரராத்திரேஷு சரையூம் அவகாகத்தே. எப்படித்தான் சரையூல அவன் குளிக்கிறதுக்கு போறானோ பின்னிரவு பொழுதில் குளிக்க போவான்னு லக்ஷ்மணன் சொல்றார். இப்ப நமக்கு தோணும், ஏன் பின்னிரவுல போகணும்? விடியற்காலையில தானே போகணும். 4:30 மணிக்கு குளிக்கிட்டா 4:30 மணிக்கு கூட குளிக்கிட்டா ரொம்ப உயர்ந்த ஆச்சார செயலர்கள்லாம் 4வது மணிக்கு குளிச்சுருவா. நாமெல்லாம் இப்போ 4வது மணிக்கு தான் ஜாமமே தெரியும். அந்த யார் பார்த்துருக்கா? இப்போ 4 மணிக்கு எழுந்திருந்து பார்த்துருக்கோமான்னா, ஏன் சுவாமி பாதராத்திரியில் எழுப்பறீர் விடுங்கிறோம். பாதராத்திரி இல்லை 4 மணிங்கிறது, அது நல்ல விடியல். அதான் பிரம்ம முகூர்த்தம். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரிம்னு சாஸ்திரம் சொல்றது. பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறச்சேவே ஹரி 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 அப்படின்னு 7 தடவை சொல்லிட்டு எழுந்திருந்தா நம்முடைய அன்றாட பாபங்கள் அத்தனை அபகரிக்கப்படுங்கிறது. அதனால காலங்காத்தால 4 மணிக்கு லக்ஷ்மணன் குளிக்க போறார். ஆனா 2:15 மணிக்கு பரதன் குளிச்சிருவானோ. இவர் 4 மணிக்கு போறார். ஏன் 2:15 குளிச்சிட்டாருனால், கொஞ்சம் விடிந்து போனா ஊர் மக்கள் எல்லாம் சரையூல குளிக்க வருவாளாம். அப்ப பரதனை பார்த்து, ராமனை பிரிஞ்சு நாம துன்பப்படுறதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு ஏசுவாளாம். அந்த சுடுசொல் கேட்க முடியாத பரதன் இவா யாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு வந்துருவானோ. அந்த அளவுக்கு அவன் பட்டிருக்கான். அப்ப அவ்வளவு பட்டிருக்கானே எதனாலே? ஒரு நிமிஷம் பிரிஞ்சானோ இல்லையோ. மாமன் வீட்டுக்கு போகாத இருந்திருந்தானால் இந்த ஒரு ஆபத்துமே வந்திருக்காது. சரி, இப்படி பாருங்க, இவருக்கு குளிரா குளிர்றதே பரதனுக்கும் குளிர்ந்திருக்குமோ இல்லையோ. ஆனா பரதனுக்கு குளிரவே குளிராதான். அவர் இறங்கின உடனே நன்னா கொதிக்கிற செங்கல்ல தண்ணீர்ல போட்டா அதுக்கு குளிருமா? தண்ணீரை முழுக்க அதனுடைய வெப்பத்தினால உறிஞ்சினுடும். இதனை செங்கல் செய்யும். ஆனா லக்ஷ்மணன் குளிக்கிறச்சே குளிர்றது. பரதன் சரையூல இறங்கின உடனே சரையு வத்தி போடுமா.
அவ்வளவு தூரம் பரதன் கொதிச்சுன்னு இருக்கார். அந்த கொதிக்கிற செங்கலாட்டம் சரையூ நதி எல்லாத்தையும் உறிஞ்சு நடுவரான். என்ன கொதிப்புனால் ராமனை பிரிந்து வாட்டம் என்னும் கொதிப்பு. ராமனை பிரிஞ்சதுனால கொதிப்பு இருக்கும் இல்லையோ, லக்ஷ்மணனுக்கு கொதிப்பே இல்லையேண்ணா, பிரியவே இல்லையே, அவர் பிரியவே இல்லை, ஜில்லுன்னு இருக்கார். அவர் பிரிஞ்சு போயிட்டார், அதனால கொதிச்சுட்டே இருக்கார். இப்ப கணவனை மனைவி பிரிஞ்சிருக்கா, மனைவியே கணவன் பிரிஞ்சிருக்கா, விரக தாபம்னு சொல்லலையா? அப்ப கூட 2 பேர் இருந்தாதனால இப்ப தாபம். தாபம்னா அது பிரிஞ்ச அப்புறம் தான் அது தெரியும். அது வரைக்கும் கூட இருக்கிற வரைக்கும் ஒன்று யாருடைய யாருமே யாருக்கும் தெரியவே தெரியாது. இப்போ அது பிரிஞ்சு இப்போ ஏதோ 10 நாள் பிறந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன், அப்பதான் தெரியும் வெந்நீர் சுட வைக்கிறது எவ்வளவு கட்டம், பாலை காய்ச்சறது எவ்வளவு கட்டம், அதை விட தளிகையை பண்ணி சாப்பிட்றது அதை விட கட்டம், குழந்தைகளை தயார் பண்ணி அனுப்புறது பெரிய கட்டம். அது எல்லாமே அப்பதான் தெரியும். ஆனா அந்த கணவன் லேசில் அதை ஒத்துணுட மாட்டார். இவன் இங்கேருந்து பிறந்து வீட்டுக்கு போயிட்டு தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்குறா, என்ன எல்லாம் சௌக்கியமா இருக்கா, நீ இருந்து பண்ணத்தை விட நன்னா இருக்கேன்னு வரும். ஆனா அப்பதான் கையில அடிபட்டு புண்ணுக்கு மருந்து போட்டுட்டே இருப்பார். இங்க இதை போட்டுட்டே சொல்லச்சே, அதே நம்ம நன்னா கட்டப்பட்டோன்னு சொல்லுங்க, மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நல்லது, நாம தெரிஞ்சது இப்பதான் அருமை தெரிஞ்சிருக்குங்களா இல்லையோ, அதை போல இப்ப 2 பேர் பிரிஞ்சாத்தானே அருமை தெரியும். ராமனும் பரதனும் பிரிஞ்சுட்டா ஒரே கொதிப்பு, அந்த கொதிப்புனால சரையூ நதியே உறிஞ்சு விடுறாரு. லக்ஷ்மணன் பிரியல, அதனால எப்போதும் குளிர்ந்து எழுந்துருள் இருந்தாராம். இந்த வித்தியாசத்தை ஞாபகத்தில் கொள்க. அப்ப பிரிந்தா பயம், பிரியாவிட்டால் தான் பயமே இருக்காது. கூட இருந்தா பயம் இல்லை, பிரிந்திருந்தா பயம். அப்பேற்பட்ட பரதனுக்கே இதுதான் நடந்தது. அப்ப வாக் சாதுரியத்தோட கூடவே சென்றார், கிளம்பி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை லக்ஷ்மணன் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறார். இதோ ராமனோடு கூட செல்கிறேன், அனைத்து உறவும் ராமன், நமக்கு எல்லா உறவும் கடவுள்னு ஏத்துக்கணும். இந்த உறவெல்லாம் இருக்கேன்னா அது இந்த பிறவியின் உறவு. இந்த உறவு இந்த அப்பா அம்மா இந்த பிறவி, போன பிறவியில தெரியாதே. இந்த கணவனோ மனைவியோ இந்த பிறவி, போன பிறவியில தெரியாதே. லக்ஷ்மணன் அந்த உண்மையத்தான் சொல்ல போறார். குஹன் ஓடத்தில் மூவரையும் ஏத்தி அமர்த்தினார். குஹன் ஓடத்தை ஓட்டின்னு போறார். ஸ்ருங்கிபேரபுரத்திலேருந்து பரத்வாஜாசிரமத்தில் கொண்டு போய் விட போகிறார். அப்போது லக்ஷ்மணனிடத்துல சுமந்திரன் செய்தி கேட்டான். சுமந்திரன் தான் தேரோட்டி, ரொம்ப ரொம்ப காலமா சிறந்த மந்திரி. வசிஷ்டாச்சாரியருக்கு அடுத்தது சுமந்திரன் சொல்ற அளவுக்கு அவர் ராமனுக்கு தேரோட்டின்னு வந்திருக்கார். ராமனோட கூட போயிடணும்னு சுமந்திரனுக்கு ஆசை. ஆனா ராமன் சுமந்திரனை திருப்பி அனுப்பிச்சுட்டார். தந்தை ரொம்ப வருத்தத்தில் இருப்பார், சுமந்திரா திரும்பப்போ, நாட்டை ஜாகிரதையா பார்த்துக்கோ, 14 வருஷத்தை 14 நிமிஷமா கழிச்சுட்டு வந்துடுறேன், உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்னு தழுதழுத்த குரல்ல ராமன் விடபெற்றுட்டார். அடுத்தது சுமந்திரன் சீத்தை இடத்துல கேட்கிறார், மாமனாருக்கு என்ன செய்தி சொல்லணும் சீத்தை? அவளுக்கு துக்கத்துல தொண்டையே அடைச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் பேச வராது, ரொம்ப துன்பப்பட்டாலும் பேச வராது. துக்கம் தொண்டை அடைக்கிறதுங்கிற மூலியம். அதை போல அவளுக்கு துக்கம். பிறந்த வீடு எங்கே, புகுந்த வீடு எங்கே, ரெண்டையும் விட்டுட்டு காட்டுல ஒரு ஓடக்காரர் இடத்துல உட்காண்டிருக்கோம். இதுதானா நாம வந்த பாடு என்ன? சீதைக்கு ஒரு பக்கம் வருத்தம், அவ பேசவே இல்லை, தொண்டை அடைப்பு, பேசலை. அடுத்து லக்ஷ்மணனிடத்துல வந்தார். என்ன உன்னுடைய தந்தையாருக்கு என்ன செய்தி சொல்லணும்னு சுமந்திரன் கேட்கிறார். லக்ஷ்மணன் திருப்பி சொன்னார், கேள்வியே தப்பு சுமந்திரா, ஒழுங்கா கேடுபதில் சொல்றேன்னார். இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? உன் தந்தைக்கு என்ன செய்தி சொல்லான்னு தானே கேட்டேன்னா, என் தந்தைக்குன்னு கேட்காதே, தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சொல்லணும்னு கேள்னார். அவர் தானே உங்க அப்பா, நீ என்ன வேறையா பேசுற? இப்போ தசரதனுக்கு என்னன்னு கேட்டா என்ன, உன் தகப்பனா இருக்குன்னு. அதைத்தான் நான் சொல்லவே வந்தேன். அவனை நான் தந்தைன்னு மதிக்கலைன்னு போய் சொல்லுன்ட்டான். நான் இப்போ சொல்ல வந்ததே பிதுத்வன் நோபலக்ஷயே, அவனை பிதான்னு நான் மதிக்கலை கேட்டுனுட்டார். சுமந்திரனுக்கு ஆறல, நேர நாட்டுக்கு திரும்பி வந்தார். மற்றதை சொல்றமோ இல்லையோ, முதல்ல இந்த வம்ப தசரன்ட்டு சொல்லணும். சொன்னானோ இல்லையோ, பிள்ளை பிள்ளைன்னு இருக்காரு, அந்த பிள்ளை தகப்பனாரே இல்லைன்னு சொல்லியிருக்கார். போய் தட்டி எழுப்பினான் தசரதனை. விஷயேதே மகாராஜ ராமவியசன கரிசிதாக சபுஷ்பாங்குர கோரக்காக. ஒரு நாட்டில் இருக்கிற மரஞ்செடி கொடியெல்லாம் வாடி போயிருக்கு. தசரதா எழுந்துரு, உனக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னா. என்னான்னு ஆய்ந்து ஓய்ந்து எழுந்து உட்கார்ந்தான் தசரதன். உன் பிள்ளை லக்ஷ்மணன் உனக்கு செய்தி சொல்லியிருக்கான், உன்னை தந்தேன்னு மதிக்கலேன்னு சொல்லுன்னா. நம்ம ரொம்ப மெனக்கட்டு சில பேர்கிட்ட செய்தி எடுத்துன்னு போவோம், அதனால அவள் வருத்தப்படுவான்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் மற்றதெல்லாத்தையும் விட்டுட்டு வேணும்னு அதை மட்டும் போய் சுருக்குன்னு குத்தராபோல சொல்லுவோமோ இல்லையோ. தசரதன் வருத்தப்பட போறாருன்னு சுமந்திரன் நினைச்சிருக்கார். தசரதன் மயக்கமா இருந்தவர் நன்னா முழிச்சுட்டு உட்காண்டார். சுமந்திரா என்ன சொன்ன, இப்போ இன்னொரு தடவை சொல்லுன்னார். உன்னை தந்தேன்னு மதிக்கலேன்னு சொல்ல சொன்னா. துள்ளி குதிச்சான் தசரதன். ரொம்ப திருப்தி. இப்பதான் சுமந்திரா எனக்கு திருப்தி, ராமனை பெற்று எனக்கு சந்தோஷமே இல்லை, லக்ஷ்மணனை பெற்று தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னு சுமந்திரன் கேட்டான். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, இவ்வளவுதான் லக்ஷ்மணன் சொன்னானா இல்லை இதை தவிரவும் வேற ஏதான்னு சொன்னானா? யோசிச்சார் சுமந்திரர்.
ஆமாம், பாதி விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், மிச்ச பாதி ஸ்லோகத்தையும் சொல்கிறேன். இப்போ பித்ருத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா. எனக்கு ராகவனே தான் கூட பிறந்தவன், ராகவனே தான் தந்தை, ராகவனே தான் தாய், ராகவனே தான் அனைத்து உறவு, அனைத்து உறவும் ராமன் அப்படின்னு நான் ஏத்துனுட்டேன்னு போய் சொல்லு. அதனால நீங்களாம் எனக்கு உறவு இல்லை, இனிமே சுமித்திரை தாய் அல்லள், இதோ தசரதன் தந்தை அல்லன், நாடு எனக்கு அயோத்தி இல்லை, அது அத்தனையுமே எனக்கு ராமன் தான். நாள் தசரதன் சொன்னா இவனை பெத்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? ராமனை பெத்ததுனாலே அவர் எப்படியாவது ராமன் என்னோட இருந்திருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே. லக்ஷ்மணன் தான் என்னை போல் ராமனை அனைத்துமாக பார்த்தான். இதை நேத்திக்கு ஒரு பாசுரம் சொல்லியிருந்தேன். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனேனுட்டு குலசேகர பெருமாள் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை கௌசல்யா பாவனையில் தாலாட்டு பாடினார்னு பார்த்தோம். அதுல ஒரு பாட்டு, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, சுற்றத்தவர்கள் எல்லாரும் பின்னாடி தொடர கானகத்துக்கு போனாயே ராமான்னு குலசேகரர் சொல்றார். உண்மையில எல்லாருமா பின்னாடி வந்தா? முன்னாடி ராமன் போவராம், நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு பாடம். நடுவுல சீதை போறா, பின்னாடி லக்ஷ்மணன், முன்னாடி ராமன். அக்ரத பிரயோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருட்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம. இப்படித்தான் லக்ஷ்மணன்லாம் நடந்திருக்கா. அப்படி இருந்துச்சு கூட லக்ஷ்மணன் மட்டும்தானே போனார். நாட்டார் அனைவரும் போனார்னு ஆழ்வார் சொல்றார். என்னால் அனைவரும் போய் என்னென்ன தொண்டுகளெல்லாம் பண்ணிருப்பாளோ அதை லக்ஷ்மணன் ஒத்தனே பண்ணாராம். அவர் ஒருத்தரே அனைத்தையும் தயாரா பண்ணியிருக்கார். அதனால தசரதன் சொல்றார், நான் இல்லேன்னு எனக்கு வருத்தமே இல்லை, அனைத்து உறவமாகவும் லக்ஷ்மணனே இருந்து விட்டார். இதுக்கு தசரதனுக்கு ஏற்கனவே காட்டுக்கு அனுப்பிச்சவே கோபம் வந்தது. அதனால திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டார், காட்டுக்கு போட்டோம், ஆனா காட்டையே நாடாக்கி என் மருமகளை அவ்வளவு நன்னா வச்சுப்பேன்னு பேசினான். கோபம் அவனுக்கு கை கேட்டுவிட்டாலும். அதனால அவர் ஆணையிடுறார், இப்போ ஒரு மேல் உடுப்புக்கிறதுக்கு மேல் கஞ்சுக்கம், மேல் வஸ்திரம், கீழ் வஸ்திரம், மேலே போட்டுக்கிறதுக்கு போர்வை, ஒரு மூக்குத்தி, ஒரு சுட்டி, ஒரு காதுகாப்பு, ஒரு கையில் போட்டுக்கிறதுக்கு வளையல். ஒவ்வொரு நிமிஷம் என்னுடைய மருமகள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புதுசு போட்டுக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்னு பார்த்துங்கோ, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு பார்த்துங்கோ, 14 வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் எத்தனை நிமிஷம்னு பார்த்துங்கோ. அத்தனையும் தயார் பண்ணு தசரதன் ஆணையிட்டான். நிஜமா யார் பயந்திருப்பான்னு கொஞ்சம் சொல்லுங்க. பயந்த ஒரே ஒருத்தர் லக்ஷ்மணன் தான். ஏன்னா இவாளுக்கு என்ன எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருவார், தூக்குறது யாரு? இப்போ யாரு கூட வர போறது இல்லையோ, அனைத்தையும் ஆதிசேஷன் தூக்குவரான்னா இந்த ஜகத்தையே தன் தலையால தூக்கிட்டு இருக்காரோ இல்லையோ. 7-14 லோகங்கள்னு சொல்றமே, அத்தனை லோகத்துக்கும் கீழே ஆதிசேஷன் தான் இருப்பார், மூல ஆதிசேஷன். அவர் தன்னுடைய தலைக்கு மேலே பணாமண்டலத்துல தான் இந்த அண்டகடாகத்தை முழுக்கவே தாங்கிட்டு இருப்பார். அப்படி அவர் தலை அசைஞ்சதுன்னா மேல இருக்கிறது அத்தனை அசையும். இதை தூக்கினவர் சீதா பிராட்டினுடைய எல்லா வஸ்திரத்தையும் தூக்க மாட்டாரா? இருந்தாலும் அவர் தான் அப்போதே எடுத்துக்கொண்டு வந்திருக்கார். லக்ஷ்மணன் கூட வந்தார், அனைத்து உறவமாகவும் கொண்டார். அப்படி உறவா ஏத்துன்றது தான் லக்ஷ்மணனுக்கு பெருமை. அதே சமயம் ராமன் என்ன செய்தார் தெரியுமோ? எப்ப லக்ஷ்மணன் என்னை எல்லா உறவுமாகவும் ஏற்றுக்கொண்டானோ, நான் பதிலுக்கு லக்ஷ்மணனை அனைத்து உறவுமாகவும் ஏற்றுக்கொண்டேன் சொல்லியிருக்கார். சொல்லாம சொல்லியிருக்கார் ராமன். எங்கேன்னு சொல்றேன். சித்திரகூடத்துல ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் தங்கியிருக்கா. பரதன் வந்தார், நாட்டுக்கு திரும்ப வர வேணும்னு வேண்டுகிறார். அது வரைக்கும் தந்தை மரித்தாருங்கிற செய்தியே ராமனை எட்டலை. இப்பதான் பரதன் வந்து, அது வரைக்கும் அவருக்கு தெரியாது இல்லையோ. நாட்டை விட்டுட்டு வந்ததோட சரி, தந்தையார் தசரதன் மரித்து விட்டார். அவரை பெரிய எண்ணெய் கொப்பரையில போட்டு வச்சா. சத்ருகனும் பரதனும் திரும்பி வந்த உடனே காரியமெல்லாம் முடிச்சுட்டா. எல்லாரையும் பரதன் கூட்டிண்டார். சித்திரகூடத்துக்கு வந்தார், ராமனிடத்தில் வேண்டுகிறார். அப்பதான் செய்தி தெரிஞ்சது, தகப்பனார் மரித்து விட்டார். உடனே ஹோன்னு ராமன் அழறார். சீதையை போய் கட்டிக்கிறார். உனக்கு மிருதஸ்தே சசுரா, உன் மாமனார் போயிட்டார் சீதே. லக்ஷ்மணனை போய் கட்டுக்கிறார். பித்ராஹீனோசி லக்ஷ்மண, உனக்கு தந்தை போயிட்டார். வசிஷ்டர் பார்த்துட்டே இருக்கார். அவர்கிட்ட போய் அப்பா போயிட்டாருங்கிறார், இவர்கிட்ட போய் மாமனார் போயிட்டாருங்கிறார். ராமா உங்கப்பா போனாரா இல்லையான்னார் அவர். வாழ்ட்டெல்லாம் போய் கேட்டுருக்கியே, சீதைக்கு மாமனார் போயிட்டார், அப்படியே லக்ஷ்மணனுக்கு அப்பா போயிட்டார், உனக்கு பதிலே சொல்லல ராமன். பேசாம இருந்துட்டு எப்பதுக்கு பதில் சொல்றாரு தெரியுமோ? எல்லா கைங்கரியத்தையும் தசரதன் என்னென்ன எனக்கு பண்ணணும்னு நினைச்சிருப்பாரோ அது அத்தனையும் அவரால் வர முடியல. அதுக்கு பதில் லக்ஷ்மணனை கூடவே எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறபடியாலே என் தந்தை இன்னும் எனக்கு மரிக்கவில்லைன்னு ராமன் சொல்றார். தந்தையே போயிருந்தா கூட லக்ஷ்மண ரூபத்துல தந்தை இருக்கிறார். எனக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அத்தனை செய்திருக்கிறார். எனக்கு பிதா மரிக்கவே இல்லை. பாவஜ்யேன
கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்ருத்த பிதா மம. என் தந்தை மறிக்கலேன்னு அவர் சொல்றார், தந்தையாவே மதிக்கலேன்னு லக்ஷ்மணன் சொல்றார். ரெண்டு பேருக்கு எவ்வளவு நெருக்கம் பாருங்க. தந்தையே கிடையாதுன்னு சொல்ற பிள்ளைக்கு தான் எல்லா கொண்டாட்டமும் கிடைக்கிறது. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். நாங்கள்லாம் ஏதோ ஓரளவு மதிக்கிறோம், எங்களெல்லாம் யாரும் அப்பா பிள்ளையெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறா. லக்ஷ்மணன் அப்பாவே இல்லைங்கிறான். என்ன இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமா பற்றி நான் இல்லையோ, பெருமானே அனைத்து உறவுமாகவும் பற்றினதே லக்ஷ்மணனுக்கு ஏற்றம். அப்ப அந்த ஓடத்திலேருந்து எல்லா உறவின் காரியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். காட்டுக்கு போயிருக்கா, ஒவ்வொரு கைங்கரியமும் லக்ஷ்மணன் விடாம பண்றார். முதல்ல குகனுடைய இடத்துக்கு வந்து சேர்றார். சிருங்கிபேரபுரம்னு நேத்திக்கே சொன்னேன். சிங்கிபேரபுரத்துல ஒரு நாள் ராத்திரி தங்குறா. நன்னா கேளுங்க, அழகான கதை இது, ஒரு நாடகமே நடந்திருக்குங்க. தங்கரிச்சே ராமசையா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, இப்பவும் இருக்கு. சிங்கிபேரபுரம் போனீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 மைல், கங்கை கரையிலேருந்து ஒரு 2 மைல் போனீங்கன்னா ராம்சையான்னு ஒரு மேடை கட்டியிருக்கா. அங்க ஒரு ஓலை போட்டு வச்சிருக்கா. அதுல தான் ராமனும் சீத்தையும் படுத்துட்டு இருந்தாலாம். காலால் அதை யாரும் தீண்ட மாட்டா, குனிஞ்சு தலையால தொட்டு நாம வணங்கிக்கலாம். ஏன்னா சீதாராமர்களே சயனிச்சிருந்த இடம் இல்லையோ. 2 பேர் அங்க படுத்துட்டு இருக்கா. அவன் நன்னா தூங்கி போயிட்டா. ஆனா லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வரல. இவர்களை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக கையில வில்ல பிடிச்சிருந்து சுத்தி 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 வரார். யார் வருவாளோ, ஏற்கனவே ஒருத்தி நாட்டை பறித்து விட்டாள், அடுத்து ஒருத்தர் உயிரை பறிக்கிறதுக்கு வந்தார்னா இது ஆபத்து அப்படின்னு நினைச்சுன்னு சுத்தி வருகிறார். குகன் மெதுவா ராத்திரி வந்து எட்டி பார்க்கறான். ஏன் லக்ஷ்மணன் சுத்தி சுத்தி வரான்னு அவனுக்கு சந்தேகம் வந்தது. இவருக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு தம்பி நாட்டை பறிச்சுட்டார், ஒருவேளை இன்னொரு தம்பி சதி திட்டம் தீட்டி உயிரை பறிக்கிறதுக்கு முழிச்சுட்டு இருக்கானோ, இவர் ராத்திரி வேலை எங்கேயானு கொண்டுட்டானா, எங்கேயானு கத்தியால குத்திட்டானான்னு இவனுக்கு சந்தேகம். அதனால வேணும்னு லக்ஷ்மணத்துல கேட்கறான். ராமனுடைய திருவடி பக்கத்துல உனக்கும் படுக்க போட்டிருக்கேன் லக்ஷ்மணா, நீயே ராஜகுமாரன் தானே, தூங்கலாமே. ராமனுக்கு மட்டும்தான் கட்டமா, இந்த பழம் சாப்பிடு, காய் சாப்பிடு, அதோ தூங்கு